அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஹிந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றித்தான் இங்கு பார்க்க இருக்கிறோம். சத்ரபதி சிவாஜி என அழைக்கப்படும் சிவாஜி சகாஜி போஸ்லே அவர்கள் 1627 பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி கோட்டை என்ற இடத்தில் சகாஜி போஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக பிறந்தார். அவர் மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படை தளபதியாகவும் விளங்கியவர். இராணுவத்தில் சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பல பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர். இவருடைய ஆட்சிக்காலம் தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். மேலும் சொல்லப்போனால் மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சத்ரபதி சிவாஜி போல் திறமையான மன்னர்கள் எவரும் இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இத்தகைய வீரமிக்க மாமன்னன் சத்ரபதி சிவாஜியின் இந்த பிறந்த நாளிலே அவரை வணங்கி அவர் வழியில் வலிமையான இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.